எப்படி நமக்கு சாட்சாத்காரம் கிடைக்கும்? ஓம் சாந்தி. நாம் தந்தையுடையவர்களாக ஆகிவிட்டதன் காரணமாக, நாம் வீட்டில் இருந்தபடியே தந்தையை நினைவு செய்தோமென்றால்தான் நமக்கு இறுதி நேரத்தில் சாட்சாத்காரம் கிடைக்கும். சாட்சாத்காரமோ ஞான மார்க்கத்தில் இப்பொழுது கிடைப்பதென்பது நமது பாவனை ஒரு தந்தையின் மீது இப்பொழுது இருக்கின்றது. ஆகையினால் தந்தை கூட சுலபமாக சாட்சாத்காரம் செய்வித்து விடுகின்றார். சிலருக்கு பிரம்மாவின் சாட்சாத்காரம் கிடைக்கின்றது. இதை கூட தந்தைதான் சாட்சாத்காரம் சுலபமாக செய்விக்கின்றார். பக்தி மார்க்கத்தில் கூட யாருக்கு எந்த இஷ்ட தேவதையின் மீது பாவனை இருக்கின்றதோ, அவர்கள் அன்பு செலுத்தினார்களோ, அவர்களின் சாட்சாத்காரத்தை தந்தைதான் துவாபரயுகத்திலிருந்து செய்து வந்து கொண்டிருக்கின்றார். இப்பொழுதோ ஞான மார்க்கம் என்பதன் காரணத்தினால் தந்தையே அவருடைய சாட்சாத்காரம் செய்விப்பதற்கு மிகவும் சுலபமாகவே செய்து விடுகின்றார். அதற்காக நாம் நினைவில் இருக்க வேண்டும். தந்தை நினைவில் இருந்தோம் என்றால்தான் நமக்கு இறுதியில் அந்த சாட்சாத்காரம் கிடைக்கும். அதற்காக நாம் நம்மை ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும். தேக அபிமானத்தில் வந்ததன் காரணமாக நமக்கு சில தேகதாரிகள் மீது பற்று ஏற்பட்டு விடுகின்றது. சிலருக்கோ அவர்களின் நாமம் மற்றும் ரூபத்தில் சிக்கிக் கொண்டு விடுகின்றார்கள். அதற்காக நாம் முதலில் ஆத்ம அபிமானிகளாக ஆக வேண்டும். பிறகு தந்தையை மட்டும் நினைவு செய்ய வேண்டும். ஆத்ம அபிமானிகளாக ஆகவில்லை என்றால் நாம் தேக அபிமானத்தில் வந்து விடுகின்றோம். மேலும் ஏன் நமக்கு நாமம் ரூபத்தில் சிக்கிக் கொண்டோம் என்றால் நமக்கு பற்றுதல் ஏற்பட்டு விடுகின்றது. நம் தேக அபிமானத்தில் வருவதன் காரணமாக ஒன்று. இரண்டாவது, நமக்கு பழைய கணக்குகள் இருக்கின்றன. அந்த கணக்கு வழக்கின் காரணமாகவும் இந்த இரண்டு விஷயத்தின் காரணமாகவும் நமக்கு பற்றுதல் ஏற்பட்டு தேகதாரிகள் மீது நமக்கு நாம் நாமம் ரூபத்தில் மாட்டிக்கொண்டு விடுகின்றோம். எப்பொழுது தேக அபிமானம் இருக்கின்றதோ அங்கே தேகத்தின் சம்பந்தங்களின் அபிமானமும் வந்து விடுகின்றது. இதுதான் பற்று என்று சொல்லப்படுகின்றது. இந்த பற்றின் காரணமாக அவர்களது நாமம் மற்றும் ரூபத்தில் வந்து விடுகின்றோம். அவர்களை நினைவு செய்து கொண்டே இருக்கின்றோம். இதை மறப்பது என்பது மிகவும் கடினமாக ஆகிவிடுகின்றது. அவர்களை மறப்பது என்பது மிகவும் கடினமாக ஆகிவிடுகின்றது. ஆகையால் முதலில் தேக அபிமானத்தை விட்டுவிட வேண்டும். பிறகு தேக சம்பந்தங்களில் உள்ளவர்களின் பற்றும் கூட தானாகவே விடுபட்டு விடும். ஆகவே தந்தை சொல்கின்றார், அனைத்து தேகதாரிகள் மற்றும் உங்களது தேகத்தை மறந்து ஆத்ம அபிமானிகளாக ஆகி தந்தையை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். இப்படி நாம் சதா காலமும் தந்தை நினைவு செய்தோம் என்றால் இறுதியில் நமக்கு சாட்சாத்காரம் கிடைக்கும் என்று தந்தை நமக்கு சொல்லி புரிய வைக்கின்றார். ஓம் சாந்தி.